இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/9/2025 புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பயணங்கள் சமயத்திலும் மேலிடத்திலும் அண்டை அயலார்ட்டு விஷயத்திலும் தாய்வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் தர்க்கங்கள் மட்டும் கூடாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வியாபாரத்தில் கோபதாபப்படாமல் கணக்கு வழக்குகள் தஸ்தாவேஜுகளை சரி செய்து வைத்து கொள்வது ஏற்றத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையை உருவாக்கி வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நினைத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். புது பொறுப்புகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மன வருத்தம் இருந்த அமைப்பு மாறும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்களும் ஏற்றங்களும் காணப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். மேலதிகாரிகள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் தேக ஆரோக்கியத்திலும் சட்டத்திற்கு புறமான விஷயத்தில் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் உறவு முறையில் எந்த வாக்குவாதமும் இல்லாமல் இருப்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் யோக பலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியரிடம்
மனம் விட்டு பேசுவதும் தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் லாபமும் சந்தோஷமும் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், லாபங்கள், சந்தோஷங்கள் அனுகூலத்தை தரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.